ஒரு காரியத்தை செய்வதை செயல் என்று சொன்னால் அந்த காரியம் முடிந்தான பிறகு அதனுடைய பயனை அனுபவிப்பது விளைவு என்றாகும். செயலும் விளைவும் எல்லாவற்றிலும் இருக்கின்றன. யோக சாதன பயிற்சியிலே பிராணாயாமம் மற்றும் நிஷ்டை ஆகிய இரண்டும் இருக்கின்றன. பிராணாயாமம் என்பது அண்ணாக்கு பாதை வழியாக காற்றை மேலும் கீழுமாக ஏற்றி இறக்கி புருவ மத்தியத்தை அடைத்திருக்கக்கூடிய கதவை தாழை திறக்க முயற்சிப்பதாகும். இப்படி ஏற்றி இறக்கி பயிற்சி செய்யும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும். வெப்பம் அதிகரித்தபடியாக அப்படியே எழுந்து அடுத்த காரியங்களை பார்க்க சென்று விடக்கூடாது. பெருகிய வெப்பம் அடங்கும் வரையிலும் அமைதியாக அமர்ந்திருக்க வேண்டும். வெப்பம் மூண்ட அந்த இடத்தை உற்று நோக்கி அதிலிருந்து வந்த அந்த ஆற்றலை, அந்த சுகத்தை அனுபவித்தபடியாக சிறிது நேரம் இருக்க வேண்டும். இந்த நிலைக்கு நிஷ்டை என்று பெயர். முன்பு நாம் செய்த பிராணாயாமம் என்கிற பயிற்சியிலே உடலுக்கு ஒரு வகையான இழப்பு ஏற்பட்டது. வெப்பம் ஏற்பட்டதன் காரணமாக உடலுக்கு சோர்வும் அயர்வும் ஏற்பட்டது. அதன் பிறகு நிஷ்டை என்பதிலே சிறிது நேரம் அமைதியாக இருக்கும் போது உருவாகிய வெப்பம் மெல்ல மெல்ல தணிந்து இயல்பு நிலைக்கு உடல் வரும்போது ஒரு புதுமையான ஆனந்தம், இன்பம் என்பது உடலிலே பாய்ந்து செல்வதை உணர முடியும். இந்த இரண்டையும் சரியாக புரிந்திருக்க வேண்டும். அதாவது பிராணாயாமம் மற்றும் நிஷ்டை, இந்த இரண்டு அனுபவங்களையும் ஒருவன் கற்றுக்கொண்டு விட்டால் அவன் ஞானியாவான். இந்த ஞானத்தை அப்படியே நேரடியாக அவரவர் தாமே அடைந்துவிட முடியாது. இதை காட்டிக் கொடுப்பதற்கும் கற்றுக் கொடுப்பதற்கும் ஞானிகள், குருமார்கள் அவசியம். எனவே குருமார்களிடத்திலே சென்று இவற்றை கற்றுக்கொண்டு நல்வழி பயணிக்க வேண்டும். இதைத்தான் இங்கே இப்பாடல் வாயிலாக கண்ணுடைய வள்ளல் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார்.